எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருள் பெரும் கிருபையினால் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற பாக்கியமாகத்தான் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். அந்த வகையில் எத்தனையோ நபர்களுக்கு கடந்த ஜும்மாவில் நம்மோடு இருந்தவர்கள் தற்போது நம்மை விட்டு சென்றவர்களாகவும் இருக்கலாம். அந்த வகையில் பொதுவாக மரணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு பெரிய இழப்பாக அவருக்கு மட்டும் அல்லாமல் அவர்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் பழகியவர்களுக்கும் கூட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் நம்மள பலரும் கூட ஒரு இறப்பு செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே அந்த மனிதர் நம்மோடு பகிர்ந்து கொண்ட இறுதி நேரம் நினைவுக்கு வந்துடும். உதாரணத்திற்கு ஒரு தாய் மரணித்து விட்டால் தாய் அந்த மகனோடு பேசிய இறுதி வார்த்தையை அவன் திரும்ப திரும்ப மக்களிடத்துல பகிர்ந்து கொண்டே இருப்பார். யார் வந்து பார்த்தாலும் காலையில நான் கிளம்பும் பொழுது எங்க அம்மா எனக்கு இந்த உணவு கொடுத்தாங்க, இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படிங்கிறது இவருக்கு மரணம் ஏற்படும் வரைக்கும் அந்த நினைவுகள் மறக்காது. அதுபோல நண்பர்கள் முதல் நாள் இரவு வரைக்கும் ஒன்றாக பேசிக்கொண்டு பழகி கொண்டு விளையாடி கொண்டு வீடுக்கு திருன்றவர்கள் அடுத்த நாள் மரண செய்தி என்ற ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே தன் பார்க்கிற பக்கம் எல்லாம் எல்லோரிடத்திலும் சொல்லிக் கொள்வார். நேற்று வரைக்கும் ஒன்றாக இருந்தோம், இவ்வளவு செய்திகளை பகிர்ந்து கொண்டோம், இவற்றையெல்லாம் என்னிடத்தில் அவர் சொன்னார் என்று அந்த செய்தியை உலகம் முழுவதும் பரப்பிவிட்டு தான் மரணிக்கும் வரைக்கும் அந்த செய்தியை மறக்காமல் அவருடைய சிந்தனை வருகிற பொழுதெல்லாம் அவர் இறுதியாக பேசிய வார்த்தை மனதுக்குள் வளர்ந்துவிடும். இது எல்லோருக்குமே யதார்த்தமான ஒன்று. இந்த விஷயத்துல யாரும் விதிவிலக்கு இருக்கவே முடியாது. இல்லைங்க, என் கூட இருந்தாங்களே, எங்களை வாப்பா, என் உம்மா, என் பிள்ளைகள், என் உறவுகள், நண்பர்கள், என்னுடைய தொழில் சேர்ந்தவர்கள் யாரும் ஒத்தா இருக்கிறாங்க தான். ஆனால் யாரும் என்னோடு இறுதியாக பேசிய வார்த்தை நினைவுக்குள்ளே நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால் நம்முடைய பழக்க வழக்கமும் நாம் வைத்திருக்கிற நேசமும் அன்பும் தான் அவர் பேசிய இறுதி வார்த்தையை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறது. அந்த வகையில் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற கியாமத்து வரைக்கும் படைக்கப்பட இருக்கிற எல்லோரும் தன் வாழ்வில் மிக முக்கியமான ஒரு நபராக மதிக்க வேண்டிய ஒரு நபரை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அந்நபியு அவ்லா பில் முஃமினீன் மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி உங்களது உயிரை விட உங்களுக்கு மேலானவர். ஒரு மனிதருக்கு அவர் அளவுல எது முக்கியம் அப்படின்னா அந்த உயிர் தான் முக்கியம். அதனால தானே கோடிகளை செலவு பண்றோம். யாராவது ஒருத்தவங்க எனக்கு கிட்னி மாத்தணும் அல்லது ஆபரேஷன் பண்ணணும் 50 லட்சம் ஆகும் அப்படின்னா, பாய் 50 லட்சத்தை வீண் விரயம் பண்ணிடாதீங்க, இருக்கிறவனையும் நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு பெரும்பாலும் யாராவது சொல்றாங்களா பாருங்களேன்? சொல்ல மாட்டாங்க. எப்படியாவது என்னை காப்பாத்தினுங்கம்பாங்க. ஏன்? அந்த 50 லட்சத்தை விட 1 கோடியை விட பல கோடிகளை விட தன் உயிர் முக்கியமானது என்று அவர் கருதுகிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் மரண நிகழ்வை அடைய இருக்கக்கூடிய அந்த தருணம் எந்த ஒரு முஃமினும் அந்த உபதேசத்தையும் அந்த மரண வேளையில் அவள் மக்களுக்கு சொன்ன நற்செய்திகளையும் சில அறிவுரைகளையும் நாம் மறந்து விடவே கூடாது. ஆனால் மறந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சகாக்கள் கூடியிருக்கிற ஒரு சபை. அப்பொழுது நபிகளார் குறிப்பிட்டார்கள், இறைவனுக்கும் அடியானுக்குமான ஒரு உரையாடல். குறிப்பிடுகிறார்கள், இன்னல்லாஹ ஹய்யரு அபதன் பையுனத் துன்யா. ஒரு அடியாரிடத்துல இறைவன் கேட்டான், அடியானே, இந்த உலகம் உனக்கு விருப்பத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறதா அல்லது இறைவன் புறத்தில் வருவது உனக்கு விருப்பத்திற்குரியதாக இருக்கிறதா என்று கேட்டார். கேட்ட மாத்திரமே அந்த அடியார் சொன்னார், தான் அல்லாஹ்வின் புறத்திலேயே செல்லவிருப்பதை விரும்பிவிட்டார். இவ்வளவுதான் ஹதீஸில் நடந்த நிகழ்வு. அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் இருக்கிறான், இந்த உலகம் உனக்கு வேணுமாப்பா இல்ல ஏன்ட்ட வரியாப்பான்னு கேட்டான். அந்த அடியான் சொல்லிவிட்டார், நான் ஒன்டே வர்றேன், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன்னு சொல்லிட்டாரு.
சொன்ன மாத்திரமே கூடியிருக்கிற சபையில் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். என்ன செய்தி? ஏதோ ஒரு அடியாருக்கும் அல்லாஹ்வுக்கும் நடந்த ஒரு உரையாடல் என்று. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்களில் இருந்து மட்டும் கண்ணீர் அப்படியே சொரிகிறது. கூடியிருக்கிற சகாக்கள் பேசிக் கொள்கிறார்கள், ஏன் அபூபக்கர் சித்திக் அவர்களே, யாருக்கோ நடைபெற்ற உரையாடலில் நீங்கள் ஏன் கண்ணீர் வடிக்கிறீர்கள்? உடனே அவர் குறிப்பிட்டார், அந்த அடியார் வேறு யாரும் இல்லை, நாம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சபை அப்படியே மாறிவிட்டது. காரணம் என்ன? அந்த நபிக்காக தான் பல முறை பல தியாகங்களை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் இந்த நபியை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் இந்த நபிக்காக உயிரை தர வேண்டும். அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட இந்த நபி எனக்கு உயர்வானதாக இருக்க வேண்டும். அந்த நபிக்காகத்தான் எல்லாவற்றையும் தியாகம் செய்து பள்ளிவாசல்களிலே ஒரு கூட்டம் காலத்தை கழித்தது. இறை தூதர் எங்கே நடந்தாலும், எங்கே சென்றாலும், எங்கே அமர்ந்தாலும் அவரோடு சேர்ந்து 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 எப்படியாவது இவருடைய வார்த்தைகளை நாம் தெரிந்து கொண்டு சீர்படுத்திக் கொள்ள மாட்டோமா என்ற ஆவலில் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் ஆரம்பித்து விட்டார்கள். நபிகளார் அப்போது சொன்னார்கள், அருமை தோழர்களே, எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 2 முறை குர்ஆனை என்னிடம் ஓதி காண்பித்து விட்டார்கள். அப்படி என்றால் நான் இந்த வருடம்தான் என்னுடைய இறுதி ஹஜ்ஜாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். இறை தூதர் தன்னுடைய மரணம் நிகழவிருக்கிறது என்கிற செய்தியை மக்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார். நமக்கு யாருக்காவது பகிர ஆசை வருமா? ஹாஸ்பிட்டல்ல சக்கராத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம மகனோ மனைவியோ பிள்ளைகளோ நண்பர்களோ வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாரையும் பார்த்துக்கங்க பாய் அப்படிமோ. யாராவது நீங்க திரும்பி வந்து என்னை பார்க்கும்பொழுது நான் உயிரோட இருப்பதாலும் தெரியல சொல்லுவோமா? அப்படி சொன்னா கூட நம்ம ஒத்துக்குவோமா? என்னங்க பிள்ளை சொல்றியே அப்படிமோ. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதார்த்தத்தை மக்களிடத்தில் விளக்கினார்கள். அடுத்த வருடம் நான் இருப்பேனா என்று எனக்கு தெரியாது. ஆகையினால் உங்களுடைய வணக்க வழிபாட்டு முறைகளை என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உலகத்துல இவரை போன்ற ஒரு ஜீனியஸ் யாரும் இருக்க முடியாதுங்க. மக்களை பற்றிய கவலை, நான் மரணித்து விட்டால் என்னை அல்லாஹ் மன்னிப்பான், அவன் மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது, என்னை புரிந்து கொள்வான், அது என்னை சார்ந்தது. ஆனால் என்னுடைய சமுதாயமாகிய நீங்கள் ஒருபோதும் நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது, பாவத்திலே மூழ்கிவிடக் கூடாது, அனாச்சாரங்களிலும் மார்க்கத்தில் இல்லாத காரியங்களையும் நீங்களாக உருவாக்கி உங்கள் வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் என்கிற கவலை அவருடைய உள்ளத்துல ஆழ பதிந்திருந்தது. நபிகளார் மவுத்து நேரத்தில் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். அதுதான் அந்த இறுதி ஹஜ்ஜு. இந்த இறுதி ஹஜ்ஜிலே தான் அவர் ஆட்சிய உரை, நீண்ட நெறிய உரை. ஆனா ரத்தினம் சுருக்கம் போல சொல்லி இருக்கிறார்கள். அதில் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அருமை மக்களே, ஒவ்வொன்றும் ரசூலுல்லாஹ் பட்டியல் போடுறாங்க. எங்க நம்ம நிக்கிறோம் தெரியுமா? அவர்களுடைய மனதை ஒருமனதப்படுத்துகிறார்கள். நம்ம எங்க நிக்கிறோம் தெரியுமா? மக்கள் எல்லாருக்கும் தெரியும் எந்த இடத்துல நிக்கிறாங்கன்னு, யாரும் பதில் சொல்லல. நபிகளார் அந்த இடத்துல குறிப்பிட்டார்கள், ஐயோ சஹரின் ஹாதா, இது எந்த மாதம்? எந்த மக்களும் பதில் சொல்லல. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், கல் அல்லாஹு ரசூலு ஆலம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த மாதத்திற்கு வேற ஏதாவது பெயரை சுட்டுவாரா என்று நாங்கள் காத்திருந்தோம். அப்பொழுது நபிகளார் சொன்னார்கள், கால அலைஸ ஜுல் ஹஜ்ஜதி, இது துல்ஹஜ்ஜுடைய மாதம். மக்கள் எல்லாம் ஆம் அல்லாஹ்வின் தூதரே என்று நாங்கள் சொன்னோம். அடுத்து சொன்னார்கள், ஃபையு பலதின் ஹாதா, இது எந்த இடம்? இப்ப நான் உங்களை பேசிட்டு இருக்கிறேனே, இது எந்த நகரம்? மீண்டும் சொல்லுகிறார்கள், கால அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிந்தவர்கள், நாங்கள் அறியவில்லை. சொன்னார்கள், இந்த நகரம் கால அலைசுல் பலத், புனிதம் மிகுந்த நகரம். நம்ம நிக்கிறது புனிதமான மாதத்துல, புனிதமான நகரத்துல நம்ம இங்க நிக்கிறோம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபையு யௌமின் ஹாதா, இந்த நாள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
கால அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிந்தவர்கள். நபிகளார் குறிப்பிட்டார்கள், கால அலைசல் யௌமுன் நஹ்ர், இது அறுத்து பலியிடும் துல்ஹஜ்ஜுடைய 10ஆம் நாள். எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்திட்டாரு. நம்ம நிக்கிற சபை, நம்ம இருக்கிற மாதம், இருக்கிற இந்த நாள் புனிதம் சொல்லிவிட்டு நபிகளார் குறிப்பிட்டார்கள், இந்த மாதம், இந்த நகரம், இந்த நாள் எப்படி புனிதமானதோ ஒவ்வொரு உயிர்களும் உடைமைகளும் உங்களுக்கு புனிதமானது. ஒரு சமுதாய தலைவர்னா இவரை போன்று இனி யாரும் உலகத்தில் வரப்போவது இல்லை. முழுக்க முழுக்க மக்களை பற்றிய ஒரு கவலை. யோசிச்சு பாருங்க, துல்ஹஜ்ஜுடைய மாதம், நகரம், நாள், அது எவ்வளவு புனிதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். புனிதம்னு உண்மையில் என்றைக்காவது பிற முஸ்லிம்களை, பிற மனிதர்களை நாம் துன்புறுத்துகிற பொழுது, அவர்களுக்கு அநீதி இழைக்கிற பொழுது இந்த மாதத்தையும் இந்த நகரத்தையும் இந்த நாளையும் ஒப்பிட்டு பார்த்திருக்கிறோமா? பார்க்கலையே. ஏன் பார்க்கல? நமக்கு இறை தூதருடைய அந்த வார்த்தைகள் உள்ளத்துல புனிதமாக கருதப்படல. ஏதோ ஒரு பயான் நினைச்சிட்டு போயிட்டோம். சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஒரு நிகழ்வை பயன்படுத்துகிறார்கள். அங்கே பேசுகிறார்கள் அடிமைகளை பற்றி. இன்னைக்கு நம்மள கூட சில பேருக்கு சில குணம் இருக்கிறதுங்க. பிற மக்களை ரொம்ப மட்டமாக பார்க்கிறோம். சக நண்பர்களாக இருந்தா உயர்வா பார்க்கிறோம். நம்மளை விட செல்வத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தா உயர்வா பார்க்கிறோம். ஆனால் ஒரு கூலி தொழிலாளி செய்யக்கூடியவர்களையோ, இன்னும் யாசகம் கேட்பவர்களையோ, மற்ற மக்களையோ பார்க்கிற பொழுது நம்மை அறியாமல் நமது உள்ளத்துல எண்ணம் தோன்றுகிறது. என்ன எண்ணம்? இவங்கெல்லாம் யாரு? லோ கிளாஸ். நபிகளார் சொன்னார்கள், இவங்க லோ கிளாஸ்னா உண்மையில் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ராஜாவாக இருந்திருப்பாங்க. ஆனால் அடிமைகள் என்பது எனக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு இருக்கணும். அந்த அடிமைகள் விஷயத்திலே நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், இத்தகல்லாஹ். அவர்களுக்கான உணவையும் உடையையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடிமைங்கிற காரணத்தினால முழுவதுமாக அவர்களை நீங்கள் ரொம்ப வற்புறுத்தாதீங்க. அவர்கள் மனிதர்கள் தான் சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு சாலைகள்ல, ரோடுகள்ல, ஊர்கள்ல பார்க்கிற எல்லா மனிதர்களையும் மனிதர்களாக நாம் பார்க்கிறோமா? எனக்கு இருக்கிற உயிர் மாதிரி, எனக்கு இருக்கிற மானம் மாதிரி, எனக்கு இருக்கிற உடைமைகள் மாதிரி அவருடைய மானமும் அவருடைய உயிரும் அவருடைய மானமும் புனிதம் நினைக்கிறோமா? 4 பேர் கூடினாலே நம்ம என்ன பேசுறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு 4 கேட்டகரியை சொன்னாங்க. முஸ்லிம், முஹ்மின், முஹாஜிர், முஜாஹித். இதுல எதுல நம்ம இருக்கோம்னு தெரியல. முஸ்லீம் என்றால் யார்? நபிகளார் சொன்னார்கள், எவருடைய நாவில் இருந்தும் கையில் இருந்தும் பிற மனிதர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்களோ அவர்கள்தான் முஸ்லீம். நம்ம பேர் வச்சுதான் முஸ்லீம் கிடையாது, தாடி வச்சா முஸ்லீம் கிடையாது, 5 வேளை தொழுது விட்டேன் முஸ்லீம், அதெல்லாம் அடுத்து. நபிகளார் தன்னுடைய மரண வேளையில் மக்களுக்கு சொன்ன முத்தாய்ப்பான வார்த்தை, எவருடைய நாவில் இருந்தும் கையில் இருந்தும் நான் யாருக்கும் தவறாக பேசிடக்கூடாது, என் கைகளால் யாரையும் தாக்கிடக்கூடாது, என்கிட்ட யாரெல்லாம் பாதுகாப்பா இருக்கிறாங்களோ நான் பாதுகாக்கின்றனோ அப்பொழுதுதான் நான் முஸ்லீம். அடுத்து யாரு? முஹ்மின். எவரது உயிரும் உடைமைகளும் மானமும் பாதுகாக்கப்படுகின்றதோ யாரிடத்துல அவர்தான் மூமின். எனக்கு தெரிஞ்சு ஒரு மூமின் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சொத்தை வச்சிருக்கிறாரு, அவருடைய உயிர் பலவீனமா இருக்குது, அவருக்கு ஒரு மானம் இருக்கிறது. அப்படி என்றால் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட நான் அத்தனையையும் என் உள்ளத்திற்குள்ளே போட்டு 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 அதை முடக்கி நான் பாதுகாத்தால் நான் மூமின். எனக்கு தெரிந்த ரகசியத்தை, எனக்கு தெரிந்த அமானுதத்தை உலகம் முழுவதும் பரப்பினால் நான் எப்படி மூமினா இருக்க முடியும்? அடுத்து நபிகளார் சொன்னார்கள், முஹாஜிர். முஹாஜிர் என்று சொன்னால் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தனது சொத்துக்களையும் உடைமைகளையும் சொந்த நாட்டையும் வீட்டையும் பெற்றோர்களையும் குடும்பத்தார்களையும் இழந்துவிட்டு மதீனாவிற்கு சென்றவர்கள், ஹிஜ்ரத் பயணித்தவர்கள் முஹாஜிர்கள். மக்காவிலிருந்து இஸ்லாத்தை நோக்கி வந்து வெளியூருக்கு பயணம் போனவங்க. அத ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, உங்கள முஹாஜிர் யார் தெரியுமா? யார் ஒருவர் பெரும் பாவங்களையும் சிறும் பாவங்களையும் அல்லாஹ்விற்காக தனது உள்ளத்துல அறவே வெறுக்கிறாரோ அவர்தான் முஹாஜிர். ஒரு பாவத்தை பார்க்கும் பொழுது வெறுக்கணும், ஒரு பாவத்தை செய்ய தோணும் பொழுது அதை வெறுக்கணும். அது சிறுபாவமாக இருந்தாலும் சரி, பெரும்பாவமாக இருந்தாலும் சரி. நமக்குள்ள கேள்வி வரும், அப்படி இருக்க முடியுமா?
இருக்க முடியுமாங்கிற கேள்விதான் இருக்க முடியாமே வச்சுக்கிட்டு இருக்கு. பல நேரங்கள்ல நம்மளோட உள்ளத்துல தோன்ற அந்த கேள்விகள் நம்ம எதையுமே செய்ய விடாம தடுத்து 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 இது முடியாது இது முடியாது இது முடியாது. அப்படி என்றால் ஏன் இறை தூதர் இந்த முஹாஜிர் என்ற பட்டத்தை அந்தாருக்கு கூட அது கூடத்துக்கு தரணும்? அடுத்து என்ன? முஜாஹித். முஜாஹிதுங்கிறதுலாம் உச்சபட்சமான ஒரு நன்மையும் ஒரு தரஜா மதிப்பும் கூட. இறைவனுக்காக தன் உயிரை விடுறது. அந்த உயிர் எப்படியும் போலாம், சிதைக்கலாம், குத்தலாம், கண்ணாபின்னமாக வெட்டி போட்டு கூறு போட்டு அதை ரசிக்கலாம். அப்படி தன் உயிரை முழுவதுமாக அர்ப்பணிக்க துணிந்த ஒரு மனிதனுக்கு வழங்குகிற பட்டம் தான் முஜாஹித், போராளி, உயிர் தியாகி. சொன்னார்கள், தவறான எண்ணங்கள் தோன்றுகின்ற பொழுது யார் தனது உள்ளத்தோடு சண்டையிடுகிறாரோ அவர்தான் உங்களில் முஜாஹித். நீ கையில வாழை கொண்டு போய் சண்டை போடுன்னு சொல்லல, எதிரியில் அடிச்சு வீழ்த்து அப்படி சொல்லல. உனது உள்ளத்துல சைத்தான் தவறான எண்ணங்களை போட்டுக்கொண்டே இருப்பான். செல்போனை பார்ப்போம், ஆபாசம் வரும், அப்பொழுது உன் உள்ளத்திலே சைத்தான் சொல்லுவான், அதை பாரும்மா, அந்நேரத்துல சண்டையிடணும். பிற மக்களை சமூகத்தில் பார்க்கும் பொழுது தவறான எண்ணங்கள் தோன்றும். அந்த எண்ணங்களை எல்லாம் வெளியில ஒப்பிடிச்சிடக்கூடாது, மக்கள்கிட்ட சொல்லிடக்கூடாது. அந்நேரத்தில் இது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம் என்று சொல்லி தனது உள்ளத்தோடு சண்டையிடணும். எப்பெல்லாம் தவறான எண்ணங்கள் தோன்றுகிற பொழுது தொழக்கூடாதுன்னு உள்ள சொல்லும். இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஃபஜர் தூங்குறவங்க எந்திரிக்கணும் எந்திரிக்கணும் நீங்க நினைச்சாலும் உள்ள சொல்லு, கொஞ்சம் தூங்குடா கொஞ்சம் தூங்குப்பா அப்படின்னு தாளாட்டும். அந்நேரத்துல உள்ளத்தோடு சண்டையிடணும் முஜாஹித். இப்படி தனது உள்ளத்தோடு தவறான எண்ணங்கள், தவறான காரியங்கள், தவறான செயல்பாடுகள் தோன்றுகிற பொழுது சண்டையிடுகிற மனிதர் தான் உங்களில் போராளி, முஜாஹித் என்று சொன்னார்கள். அதோடு சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே சொல்லிட்டு அப்படி இறுதி நேரத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஆளுமையின் ஆரம்பத்தில் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தாங்க, இவருக்கு இந்த திறமை இருக்கும், இவருக்கு இந்த திறமை இருக்கும், இவர்கிட்ட இந்த பண்பு இருக்கும். ஒரு ஆளுமைக்கு அது முக்கியம். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் அமர்த்தி அப்படியே கொண்டு போகக்கூடிய அந்த நேரம், தனக்கு மௌத்துன்னு தெரிஞ்சு வச்சு ரசூலுல்லாஹ்க்கு வரப்போகுது. அந்நேரத்தில் ரசூலுல்லாஹ் சில விஷயங்கள் எல்லாம் பண்றாரு. இப்படின்னு பண்ணும் பொழுது அந்த ஒட்டகத்துடைய கடிவாளத்தை ரசூலுல்லாஹ் பிடிச்சிக்கிட்டு முஆத் பின் ஜபல் அவர்கள் மேலே அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு கூலி தொழிலாளியை போன்று அப்படியே பிடிச்சிக்கிட்டு நடந்து பேசிக்கிட்டே போறாரு. பேசிக்கிட்டு போகும்பொழுது சொல்லுகிறார், முஆத் பின் ஜபலே, நீ அவர்களுக்கு சென்று இஸ்லாத்தை எடுத்துரை, எமன் தேசத்துக்கு அனுப்புறாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, நீ அடுத்த முறை ஊருக்குள் வருகிற பொழுது எனது மன்னரையோ எனது பள்ளியையோ நீ சந்திக்க நேரிடலாம். கேட்ட உடனே முஆத் பின் ஜபல் அவர்களுக்கு கண்ணீர் அப்படியே கொட்டுகிறது. என்ன சொல்றாங்க, நீ என்னை சந்திக்கிற இறுதி தருணம் இதுவாக இருக்கலாம். நீ வரும் பொழுது நான் இருக்க மாட்டேன், என் மண்ணையில தான் நீ பார்ப்ப, என் பள்ளிவாசலை நீ பார்ப்ப. அதை பார்த்து விட்டு கடந்து செல்லுகின்ற பொழுது ஒன்றை நான் உனக்கு சொல்லுகிறேன், எனதில் உயருக்குரியவர்கள், உயர்வானவர்கள் எனது குடும்பத்தார்கள் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முஆத் பின் ஜபலே, நான் சொல்லுகிறேன், என்னுடைய உள்ளத்தில் உயர்வானவர்கள், இறையச்சத்தில் யார் உயர்ந்தவர்களோ அவர்கள்தான் என் உள்ளத்தில் உயர்வானவர்கள். அது என் குடும்பம்னு கிடையாது, இன்னார்னு கிடையாது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. நம்ம உள்ளத்துல தவறான எண்ணங்கள் தோன்றுகிற பொழுது அதை சண்டையிட்டு இறையச்சத்தை வளர்க்கிற பொழுது எனக்குள்ள ஒரு சக்தி பேச வேண்டும், ஒரு செய்தி தோன்ற வேண்டும். என்னவென்றால், நான் இப்படியெல்லாம் இறையச்சத்தை கடைபிடித்தால் அல்லாஹ்வுடைய தூதரின் நேசத்துக்குரியவனாக நான் இருப்பேன். சொன்னாங்க, கௌசருடைய தடாகத்தில் உங்களுக்காக காத்திருப்பேன். நம்ம எல்லாம் வாழ்றோம், யாருக்காக வாழ்றோம்னா நம்ம குடும்பத்துக்காக வாழ்றோம், யாருக்காக சமூகத்துக்காக வாழ்றோமா? இங்க நம்ம எல்லோருக்கும் உள்ள கவலை என்ன? மௌத்து நேரத்தில் நம்மள்ட்ட உங்க இறுதியா என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, என் பிள்ளைய பார்த்துக்கோங்க, என் கடன் இருக்குது, என் அம்மாவை பார்த்துக்கோங்க, என் மனைவி பார்த்துக்கோமோ. யாராவது இந்த சமூகத்துக்கு எவ்வளவோ செய்திகள் சொல்ல வேண்டி இருக்கிறது, சமூகத்தில் எவ்வளவோ தவறுகள் நடக்கிறது, சமூகத்தில் எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, அதற்காக ஒரு கூட்டத்தை உருவாக்குங்கன்னு சொல்லுவோமா? ஆனா ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கை முழுக்க சமூகம், சமூகத்தார்கள், தனது மக்கள், தனது தோழர்கள், இப்படித்தான்.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையில் பெண்களை குறிப்பிட்டார்கள். தௌஹீத்வாதிகளே இன்னைக்கு பெண் பிள்ளை என்னமோ ஒரு மாதிரி பார்க்கிறோம். அதான் ஆச்சரியம். ஒரு பிள்ளை பிறந்தா மகிழ்ச்சி, 2 பிள்ளை பிறந்தா கொஞ்சம் மகிழ்ச்சி குறைவு, 3 பிள்ளை அப்படின்னா இனி பிள்ளைகளுக்கு வாய்ப்பு இல்லைங்க, முடிச்சிட்டோம். என்ன விளங்குதப்போ? பெண் பிள்ளைகள் என்று சொன்னால் பாரமாக நாம் கருதுகிறோம். அதிலும் நபிகளார் குறிப்பிட்டார்கள், தான் ஏன் கொல்லப்பட்டேன் என்ற செய்தியை மறுமையில் அந்த குழந்தைகள் வந்து சொல்லும் அந்த நாள் இருக்கிறதுனா. ஏன்னா அன்னைக்கு இருந்த ஐயாமுல் ஜாகிலியா காலத்துல குழந்தைகளை, அதுவும் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல, இன்னைக்கு நமக்கே வராது. ஆனா அன்னைக்கு இருந்த அந்த காட்டு மிராண்டிகள் இடத்துல, ஐயாமுல் ஜாகிலியா அறியாமை காலத்து மக்கள் இடத்துல ரசூலுல்லாஹ் அந்த தௌஹீத் புரட்சி ஏற்படுத்தினாங்கன்னா உண்மையில் பெரிய விஷயம் தான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், பெண்கள் விஷயத்துல நம்ம ஆண்கள் எப்படி இருக்கணும்? ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, நீங்கள் திருமணம் செய்துவிட்ட ஒரே ஒப்பந்தத்திற்காக அவர்களை அடிமையாக நீங்கள் பாவித்து விடாதீர்கள். எப்படி அவர்கள் மீது உரிமை இருக்கிறதோ அதே போன்று பெண்களுக்கும் ஆண்கள் மீது உரிமை இருக்கிறது. நீ இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்ற உரிமை அவங்களுக்கும் இருக்குது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் உடை உடுத்துகிற பொழுது, உணவு உண்ணுகிற பொழுது உங்களது மனைவிமார்களுக்கும் உடையையும் உணவையும் நீங்கள் தர வேண்டும், அது உங்கள் மீது கடமை. சொல்லிவிட்டு பெண்களுக்கு ஒன்றை சொன்னார்கள், பெண்களே, கணவனுக்கே இருக்கிற கற்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த விடயத்தில் நீங்கள் தவறித்து விடக் கூடாது. கணவன் யாரை விரும்பவில்லையோ அந்த மனிதரை உங்களது இல்லத்திற்குள் நீங்கள் அனுமதிக்கவும் கூட. எப்படி பாருங்க, நீங்க எல்லாம் கட்டுப்படுறதுலாம் என்னன்னு எவ்வளவு விற்கும், எங்க கிடைக்கும் அப்படிங்கிறது. கணவன் கட்டுப்படுறதுன்னு பெண்கள்கிட்ட போய் கேட்டோம்டா அது எவ்வளோ எங்க விற்கும். அதே மாதிரி பெண்கள் இடத்துல ஆண்கள் இப்படிலாம் நீங்க அன்பு காட்டணும் அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பு இருக்காவை, அன்பு காட்டினா தூக்கி தலையில வச்சிருவாள்கவை அப்படின்னு. இதையும் ரசூலுல்லாஹ் இறுதி நேரத்தில் சொல்றாங்க, கவனமா இருந்துக்கங்க. அதோடு சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வு தாழ்வை ஒட்டுமொத்தமாக கியாமத்து வரைக்கும் தகர்த்தெறிந்த வசனம் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த உயர்வு தாழ்வு என்கிற அந்த பட்டியல் குறைந்திருக்கிறது. உங்களை கருப்பு நிற ஒரு அபிசீனிய மன்னர் உங்களுக்கு தலைவராக வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஏற்படுத்திய புரட்சி தான் இன்னைக்கு ஒவ்வொரு நாடுகளிலையும் தலைவருடைய நிறத்தை பார்க்கறது இல்லை, வேற எந்த விஷயங்களையும் பார்க்கறது இல்லை. அவர்கிட்ட கல்வியும் மக்களுக்கு உதவி செய்கிற பொது நலனுக்கு பார்க்கிறாங்க. இதற்கு ஆரம்பத்தில் விதையிட்டவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி சமுதாயத்துக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்கள அரபி தெரிந்தவர் அரபி தெரியாததை விட சிறந்தவர் கிடையாது. சிறப்பானவர் கருப்பானவரோட உயர்வும் கிடையாது. சொல்லிவிட்டு நபிகளார் தங்களுடைய இறுதி தருணத்தில் மக்களுக்கு இறுதியாக ஒன்றை சொன்னார்கள், ஓ மக்களே, நான் ஒன்றை உங்களிடத்தில் கவலைப்படுகிறேன். இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலையும் கவலைப்பட வேண்டி இருக்கிறது. அந்த செய்தி நம்ம சமூகத்தில் நடக்கிறதா இல்லையா நீங்கள் யோசித்து பாருங்கள். சைத்தான் உங்களது இறை வணக்கத்தில் நிராசை அடைந்து விட்டான். நீங்கள் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டீர்கள், சைத்தானை வணங்க மாட்டீர்கள் என்பதில் சைத்தான் நிராசை அடைந்து விட்டான். ஆனால் அவன் ஒரு விதத்துல உங்களை அவன் வென்று விடுத்து விடுவான். என்னன்னா, நீங்கள் இந்த உலக ஆசைகளுக்காக ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வீர்கள். தௌஹீதுக்கு இல்ல, ஏகத்துவத்துக்கு இல்ல. இந்த உலகத்துல நீ பெரியவனா நான் பெரியவனா, உன் இயக்கம் பெரிதா என் இயக்கம் பெரிதா, உன் கட்சி பெரிதா என் கட்சி பெரிதா, நீ உயர்ந்தவரா நான் உயர்ந்தவரா. தயவு செய்து சமூகத்தில் இருக்கிற நாம் யாரும் அந்த சைத்தானுடைய வலையில் விழுந்து விடக்கூடாது. கருத்துக்களை கருத்துக்களாக பேசுவோம். ஒருவர் வசைப்பாடி கோபங்களையும் குரோதங்களையும் சைத்தானால் நமது உள்ளத்தில் வளர்த்து முஸ்லிம்களை வெறுத்து விட வேண்டாம், சக நண்பர்களை வெறுத்து விட வேண்டாம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்க ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்துருவீங்களோன்னு எனக்கு கவலையா இருக்கிறது, அதுல உங்களுடைய மறுமை இழந்துருவீங்களோடு கவலையா இருக்கிறது என்று சொன்னார்கள். இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகள்ல எப்படி இருந்தாங்க மௌத்து நேரத்துல. இன்னைக்கு நம்மெல்லாம் ஒரு சாதாரண தலைவலி காய்ச்சல்னு சொன்னோம்னா தொழுகையை விட்டுறோம்.
நற்காரியங்களை விட்டுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரம் இறை தூதருக்கு தெரிந்து விட்டது. மனைவி மார்களிடத்தில் அனுமதி கேட்கிறார். நான் ஆயிஷாவுடைய வீட்டில் எடுத்துக்கிட்டுமாங்கிறாங்க. மற்ற மனைவிமார்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆயிஷா அம்மையுடைய வீட்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறார்கள். அப்பொழுது தொழணும் என்ன வருது. ஆயிஷா அம்மையாரை பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் பேச முடியல. பார்த்த உடனே ஆயிஷா அம்மையார் புரிந்து கொள்கிறார்கள். ஏன், தனது கணவர் எப்பொழுதுமே தொழுது கொண்டிருக்கக்கூடியவர், இப்ப தொழாம இருக்கிறாரே, அப்படி என்றால் அவருடைய ஆசையும் எதிர்பார்ப்பும் தொழுகையாக இருந்தது. உடனே கேட்கிறாங்க அலி அவர்களையும் அப்பாஸ் அழைக்கிறாங்க. 2 பேரும் வாங்கலேன், அதை கூட்டு போங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு போன நிலை எப்படி தெரியுமா? ஆனா சொல்றோம், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துல் ஹஸனா, எங்களுக்கு எங்க தூதர் தான் முன்மாதிரிங்கிறோம். அந்த முன்மாதிரி தொழுகைக்கு போனாரு. எப்படி போனாரு? தனது கால்களுடைய கட்டை விரல்கள் பாலைவன மணலில் அப்படியே கிழித்து கொண்டே சென்றது. அவரது 2 கைகளையும், ஒரு கையை அலி அவர்கள் மீதும் ஒரு கையை அப்பாஸ் மீதும் போட்டுவிட்டு அப்படியே பள்ளிக்கு செல்கிறார்கள் சொன்னா, அந்த இறை தூதருடைய தொழுகை எங்க, நம்ம தொழுகை எங்க? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நேரத்தில் கூட இந்த நிகழ்வை காட்ட வேண்டும், மக்களுக்கு வெளிப்படையாக காட்டணுங்கிறதுக்காகவா, பெருமைக்காகவா? அவர்கள் தனக்கும் இறைவனுக்குமான அந்த காதலை வெளிப்படுத்தினார்கள். அதனால தொழாம இருக்க முடியாதுறாங்க. போய் தொழுதார்கள், தொழுதுட்டு அப்படியே உணர்ந்து ஒப்படைச்சாங்க. அடுத்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக ஆசைப்படுறாங்க. ஒளி செய்ய வைக்கிறாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு இறை தூதரை உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒளி செய்யுங்கிறாங்க. தண்ணி அள்ளி ஊத்துறாரு, மயக்கமுட்டுறாரு. கொஞ்சம் அப்படியே மௌத்தை சொல்லிவிட்ட ஒரு மனிதனுடைய வாழ்வில் அந்த கடைசி காலகட்டங்கள்ல கூட இருக்கிற சஹாபாக்களுடைய நிலையை நினைச்சு பாருங்க. அவர்கள் எத்தனை நாட்கள் அழுதிருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தூக்கத்தை பார்த்து, வீட்டு மூலையில் அவர் முடங்கி இருந்ததை பார்த்து, போர்வையை தலையிலே கட்டியிருந்ததை பார்த்து, அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த வேதனையின் பொழுது அவர்கள் அழுது கொண்டும் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பை தேடிக்கொண்டும், ஒரு ராஜாவாக வலம் வந்தவர், ஒற்றையாக குதிரையிலே சென்றவர், ஒட்டகத்திலே சென்றவர், போர்க்களத்தில் எதிரிகளை வீழ்த்தி அடித்தவர் முற்றிலே அமர்ந்திருக்கிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் அப்படியே என்ன, ஏன்னா வீட்டை சுற்றி கூட்டம், யாருக்கும் குழப்பம் பார்க்க முடியல, எதையும் பார்க்க முடியல. ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ்னு காத்திருக்கிறாங்க. அதுல ஒண்ணு அன்சாரிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் எந்த சபையில் வந்து அமர்ந்திருப்பார்களோ அந்த சபையில் உட்கார்ந்து கொண்டு நினைத்து நினைத்து அழுகிறார்கள். அதானங்க பாசம்ங்கிறது. இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தாரு, இன்னைக்கு இல்லையேங்கும் பொழுது நமக்கே சில விஷயங்களை மறக்க முடியலன்னா ரசூலுல்லாஹ்வே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அப்படி நடந்து வந்தவர் ரசூலுல்லாஹ் வீடு பார்க்கறதுக்காக, ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்காக நடந்து வர்றாங்க. அப்ப அந்த சபையை பார்த்த உடனே அந்த அன்சாரிகள் மட்டும் கூடி அமர்ந்து கொண்டு எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் வாயில பேச்சு வரல. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஏதோ பதட்டப்பட்டு, ஏன் அழுகிறீங்க, என்னாச்சு அப்படின்னு. இல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களே, இந்த சபை யாருடைய சபை? இங்கத்தானே ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட பேசுவாங்க, இங்கத்தானே மறுமையை பத்தி நமக்கு போதிப்பாங்க, இங்கத்தானே நரகத்தை பத்தி எச்சரிக்கை செய்வாங்க. இந்த சபையில எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் தற்போது அவர் நம்மோடு இல்லாததை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த சபையை பார்க்கிற பொழுது, இந்த இடத்திற்கு வருகிற பொழுது எங்களால் அழாமல் இருக்க முடியவில்லை. கேட்டா அவருக்கு அதுக்கு மேல ஒரு பெரிய கவலை ஏற்பட்டுச்சு. ஏன்னா நெருங்கிய நண்பரும் கூட. ரசூலுல்லாஹ் இறுதியில சொல்லிட்டு போனாரு, பா, நான் இந்த உலகத்திலேயே ஒருவரை கடுமையாக நேசித்து, உயிருக்குயிராக நேசித்து நண்பனாக தேர்வு செய்வதாக இருந்தால் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தேர்வு செய்திருப்பேன். ஆனால் நான் அல்லாஹ்வை தேர்வு செய்து விட்டேன். அவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட், இவர் வழி இல்ல. அவருக்கு அடுத்து யாருன்னா இவர் தான். அதனால பள்ளிவாசல்ல எல்லா வாசலையும் பூட்டிடுங்க, இவர் வீட்டு வழியா வர்ற வாசலை மட்டும் பூட்டிடாதீங்க. அவர் பள்ளிவாசலையே காலத்தை கழிப்பவர். வந்து சொல்றாரு அபூ சித்திக் இல்லாதவங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்காக காத்திருக்கிறாங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவ்வளவு நடக்க முடியல. அப்போ ரசூலுல்லாஹ் பேசிய இறுதி உரை ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு அப்புறம் வந்து மெம்பர்ல ஏறி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்களே, இதோ அன்சாரிகள் இருக்கிறார்களே, எனது ஈர குலை போன்றவர்கள். கூடியிருந்த மக்களுக்கு ஒண்ணு சொல்றாங்க, நீங்க முஹாஜிர்கள் மக்காவாசிகள்னு என்ன எனக்காக என் கூட இருந்தவங்க, என் சமுதாயம்னு ரொம்ப உயர்வுன்னு நினைச்சிடாதீங்க. அவங்க என்ன உயர்வு ஆயிட்டாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அதை மன்னித்து விடுங்கள்.
இந்த மன்னிக்கிற குணத்தை நம்ம வளர்த்துக்கணும். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து அந்த நேரத்தில் கேட்ட கேள்வி, அஸல்லுன்னாஸ், தொழுது விட்டார்களா? நம்ம தொழுகும் பொழுதெல்லாம் நமக்கு அது என்ன வரணும், அதுக்காக நம்ம சொல்றோம். தொழுகும் பொழுதெல்லாம் நான் ஏமருமைக்குங்கிறத தாண்டி நான் தொழுவது என் இறைவனுக்கும் என் தூதருக்கும் பிடிக்கும். என் இறைவனும் என் தூதரும் இதைத்தான் கற்றுவிட்டு சென்றார்கள். ஆகையினால் எந்த தருணத்திலும் எந்த நேரத்திலும் தொழுகையை விடாமல் அதை நேசிக்கிற ஒரு மக்களாக நாம் மாறணும். கேட்டார்கள், அஸல்லுன்னாஸ், மக்கள் சொன்னார்கள், இல்லை அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்காக காத்திருக்கிறோம். மீண்டும் ஒளி செய்கிறார், மயக்கம் வருகிறார், அஸல்லுன்னாஸ், தொழுதுட்டீங்களாங்கிறாங்க. மக்கள் சொல்லுகிறார்கள், காத்திருக்கிறோம். 3 முறை மயக்கம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஃபஜர் நேரம், மக்கள் எல்லாம் பள்ளிக்கு போறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தொழுகை நடத்துகிறார்கள். இறைத்தூதருடைய இறுதி நேரம், திரையை விலகி பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவ்வளவு நாட்கள் அழுது கவலைப்பட்டு நோய்வாயில் துன்பப்பட்டு இஸ்திக்பாரா செய்த மனிதர் திரையை விலக்கி பார்க்கிறார். மக்கள் கூட்டமாக தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சிரித்துவிட்டு அமர்கிறார்கள். உயிர் பிரிகிறது. இந்த தொழுகைங்கிறது வெறுமனே நமக்கானது மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த தொழுகை என்பது அல்லாஹ் நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு நமக்கும் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, நாளை மறுமையில் இந்த தொழுகையின் வழியாக நமக்கு இறை தூதரிடத்துல சிபாரிசை பெற்று தருகிற காரியம் இருக்கிறது. இதை உணர்ந்து எப்படி ஒரு மனிதனுடைய இறுதி நேரத்தினுடைய பேச்சை நாம் மறக்காமல் இருப்போமோ, அதே போன்று இந்த தூதருடைய இறுதி நேர உரையையும் மறக்காமல் வாழ்ந்து மரணிப்போம் என்று சொல்லி முதல் சொல்கிறேன்.